ஒரு சகோதரர், அக்குரணியை சேர்ந்த சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறார் என்று சொன்னா, சக்கீனத் என்றால் என்ன என்று கேட்டிருக்கிறார். அதாவது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி மொழிகளிலும் பல இடங்களில் சக்கீனத் என்ற வார்த்தையை பயன்படுத்தி பல செய்திகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த சக்கீனத் என்று சொல்வது அரபு வார்த்தையினுடைய நேரடி மொழிபெயர்ப்பு என்னன்னு சொன்னா மன அமைதி, மன நிம்மதியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதாவது ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு எதிராக ஒரு அமைதியான, நேர்த்தியான, ஆறுதலான ஒரு நிலையை குறிப்பதற்கு இந்த சக்கீனத் என்ற வார்த்தையை அரபு மொழியில் பயன்படுத்துவார்கள். இந்த சக்கீனத்தை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல சக்கீனத் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் பயன்படுத்தி விளக்கி இருக்கிறான். உதாரணமாக சூரத்துல் பக்ரால 248வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த பனு இஸ்ரவேலர்களில் ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அந்த சாரார் அவர்கள் ஊரை விட்டு ஒதுக்கப்படுகிறார்கள், விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். மீண்டும் தங்களுடைய பாதிப்புகளுக்கு எதிராக குரல் எழுப்புவதற்காக அவர்கள் ஒரு வாய்ப்பை நபியிடம் கேட்கிறார்கள். அப்படி கேட்ட நேரத்துல அல்லாஹ் தஆலா அவர்கள ஒருவரை ஒரு தளபதியாக, ஒரு இராணுவ தலைவராக நியமித்து அந்த தலைவருக்கு கீழே போராட்டம் நடத்தி போர் செய்து மீண்டும் அவர்களுடைய நாட்டை கைப்பற்றுமாறு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுறான். அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு தலைவரை ஏற்படுத்தியதற்கு அடையாளமாக சில செய்திகளை சொல்லுகின்ற வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகால லஹும் நபியுஹும், அவர்களுக்கு அவர்களுடைய நபி கூறினார்கள், இன்ன ஆயத்த முல்கிஹி ஐயதீகுமுத் தாபூது ஃபீஹி ஸகீனத்தும் மிர் ரப்பிக்கும். அவர்களுடைய நபி சொன்னாங்க, தாலூத் என்பவர் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தலைவராக நியமிக்கப்படுவதற்கு ஒரு அடையாளமாக, அத்தாட்சியாக ஒரு பெட்டி வரும். ஃபீஹி ஸகீனத்தும் மிர் ரப்பிக்கும், அதிலே உங்கள் இறைவனுடைய ஸகீனத் இருக்கிறது, அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துல சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்துக்கு தலைவராக நியமித்தவருடைய அடையாளமாக ஒரு பெட்டி அனுப்புறான். அந்த பெட்டிக்குள்ளே திறந்தவுடன் அல்லாஹ்வின் அமைதி பெறக்கூடிய விதத்துல பக்கியத்தும் மிம்மா தரக்க ஆலு மூசா வ ஆலு ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களில் எஞ்சியவற்றை அந்த பெட்டியிலே நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த பெட்டியை திறந்த உடனே அல்லாஹ்ட சக்கீனத்து கிடைக்கும் என்றான். அந்த சக்கீனத் மன அமைதி என்பது மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடியது என்று அல்லாஹ் இந்த இடத்துல பயன்படுத்துறான். அதே போல சூரத்து தௌபால 9வது அத்தியாயத்துல 26வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், போர்க்களத்துல ஏற்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு, சும்ம அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி, பிறகு அல்லாஹ் தஆலா தன்னுடைய சக்கீனத்தை, அமைதியை தனது தூதர் மீது இறக்கினான். வ அலல் முஃமினீன், மூமின்கள் மீதும் இறக்கினான். வ அன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா, அவர்கள் பார்க்காத பல படையினர்களையும் அல்லாஹ் இறக்கியதாக அந்த வசனத்துல சொல்றான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, போர்ல ஒரு பதட்டமான நிலை, அதுல முஸ்லிம்கள் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம், முஸ்லிம்கள் தரப்புக்கு பாதிப்புகளும் ஏற்படலாம். இந்த மாதிரி ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் என்ன பண்றான், அல்லாஹ் முதல்ல மனசை வலுப்படுத்துறதுக்காக, பதட்டத்தை இல்லாமாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ்வின் அமைதியை இறக்கியதாக இந்த வசனத்துல சொல்றான். அது ரசூலுக்கும் இறங்குகிறது, அந்த போர்க்களத்தில் பங்கு பெற்ற நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும் இறங்குகிறது என்று அல்லாஹ் சொல்லி, உங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் பார்க்காத இன்னும் பல படையினரை அல்லாஹ் இறக்கி வச்சதாக இந்த வசனத்துல சொல்றான். அப்ப போர்க்களத்தில் ஏற்படுற பதட்டத்துக்கு எதிராக அல்லாஹ் மனசை வலுப்படுத்தி ஆறுதல் அடைவதற்காக ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயத்துக்கு தான் சக்கீனத் என்று அல்லாஹ் சொல்வதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அதே போல சூரத்து தௌபால 40வது வசனம், 9வது அத்தியாயத்துல 40வது வசனத்திலையும் அல்லாஹ் சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஜ்ரத் செய்தார்கள். அந்த இஜ்ரத் செய்கின்ற நேரத்துல, தஹூர் குகையில தங்கி இருந்த நேரத்துல, ஓய்வு பெற்றுக் கொண்டிருந்த நேரத்துல, ஒதுங்கி இருந்த நேரத்துல காஃபிர்கள், எதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்து கொண்டிருந்தார்கள், பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல அந்த காஃபிர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ரொம்ப நெருங்குகின்ற நேரத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், இஸ் யகூலு லிஸாஹிபிஹி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன சொன்னாங்கண்டா, லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று சொன்னதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ் தன்னுடைய சக்கீனத்தை, மன அமைதியை அல்லாஹ் நபி மீது இறக்கினான். வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா,
அவர்கள் பார்க்காத அல்லாஹ்வின் படையினரையும் அல்லாஹ் இறக்கி வைத்ததாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப தாங்கள் சுற்றி வளைக்கப்பட்டு விட்டோம் என்று இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலையில, எதிரிகள் தன்னை நெருங்கி விட்டார்கள் என்ற ஒரு நிலையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மளோட இருக்கிறார், நமக்கு வழிகாட்டுவான் என்று அவங்க சொன்னதாகவும், பிறகு அல்லாஹ் தாலா தன்னுடைய மன அமைதியை இறக்கியதாகவும் அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஒரு பதட்டத்துக்கு எதிராக மனசுக்கு கிடைக்கக்கூடிய ஆறுதலுக்கு தான் சக்கீனத் என்று சொல்வது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இது அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வின் உதவியாக, அல்லாஹ்வின் அருளாக என்ற அந்த வசனத்துல ரெண்டுலையும் அல்லாஹ் என்ன சொல்றான் என்றா, பிறகு அல்லாஹ் தன்னுடைய படையினரை இறக்கினான். காஃபிர்களை பொறுத்தளவுல இங்க 2 பேர் தான் அவனோட கண்ணுக்கு விளங்கலாம். ஆனா நபிகள் நாயகத்துடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் பல படையினர்கள், அவர்கள் காணாத படையினர்கள் அல்லாஹ் இறக்கி இவர்கள் இருவரையும் அல்லாஹ் பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சு மனசுக்கு அல்லாஹ் வலுவை ஏற்படுத்துறான், தைரியத்தை கொடுக்குறான், அமைதியை கொடுக்குறான். அதுதான் சக்கீனத் என்று இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்றோம். அதே போல சூரத்துல் ஃபத்ஹ்ல, அதாவது 48வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வல்லதி அன்ஸல ஸகீனத ஃபீ குலூபில் முஃமினீன் லியஸ்தாது ஈமானன் மஅ ஈமானிஹிம். அல்லாஹ் தான் மூமின்களுடைய உள்ளத்திலே சக்கீனத்தை, மன அமைதியை இறக்கினான். லியஸ்தாது ஈமானன் மஅ ஈமானிஹிம், அவர்களுக்கு ஏற்கனவே அவர்களிடம் இருந்த ஈமான் இன்னும் பல மடங்கு அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லாஹ் சக்கீனத்தை இறக்கினான். அப்ப உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கையோடு இன்னும் பலதரப்பட்ட நம்பிக்கைகள் பல மடங்காக அதிகரித்து அல்லாஹ் மீது உறுதியாக நம்பி அல்லாஹுவையே உறுதியாக சார்ந்திருக்கக்கூடிய மன ஆறுதலும் தைரியமும் இந்த சக்கீனத்தின் மூலம் கிடைக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே சூரத்துல் ஃபத்ஹ்ல 48வது அத்தியாயத்துல 18வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த பைஅத்துர் ரில்வான் என்று சொல்லக்கூடிய உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவாசிகளோடு ஒரு உடன்படிக்கைக்காக சென்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்கு தாமதமாகுகின்ற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாத்தையும் அழைத்து ஒரு மரத்துக்கு கீழே ஒரு உறுதிமொழியை எடுப்பார்கள். அந்த உறுதிமொழி சம்பந்தமா அல்லாஹ் சொல்லும் போது, லக்கது ரலியல்லாஹு அனில் முஃமினீன் இது யுபாயிஉனக தஹ்த ஷஜரா, மரத்துக்கு கீழே நபியே உங்களோடு சேர்ந்து யாரெல்லாம் உறுதிமொழி எடுத்தார்களோ அவர்களை அல்லாஹ் திருப்தி அடைந்து கொண்டான், பொருந்தி கொண்டான். ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம், அவங்களுடைய உள்ளத்தில் உள்ளதையும் அல்லாஹ் அறிவான். ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், அல்லாஹ் தனது சக்கீனத்தை அவர்கள் மீது இறக்கினான். வ அஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, அவர்களுக்கு மிக நெருக்கமான வெற்றியை பற்றியும் அல்லாஹ் நற்செய்தியை சொல்றான் இந்த வசனத்திலிருந்து நாங்க பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன அல்லாஹ் சக்கீனத் என்று சொல்றான்டா, அல்லாஹ் மனநிறைவாக சஹாபாக்களை பொருந்தி கொண்டது. யாரு உடன்படிக்கையில இருந்தார்களோ, பைஅத்துர் ரில்வான்ல இருந்தார்களோ, மரத்துக்கடியில யாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உடன்படிக்கை எடுத்தார்களோ அவர்கள் உறுதியாக, அங்கேயும் பாருங்க என்ன நடந்துருச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்களா என்ற மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலை வருது. இந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பையத்தை எடுத்து யாரெல்லாம் இஸ்திகாமத்தா நின்றார்களோ அவர்கள் உள்ளத்தை அல்லாஹ் பலப்படுத்துறான். பலப்படுத்துறதுக்காக அல்லாஹ் இறக்கிறது தான் அந்த சக்கீனத், மன அமைதி, தடுமாறாத நிலை, தடம் புரளாத நிலை, உறுதியாக நிற்கக்கூடிய நிலை, அந்த மன ஆறுதல், கவலை இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி எதையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு தைரியமான நிலை இந்த சக்கீனத்தூடாக கிடைப்பது இந்த வசனத்திலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே போல சூரத்துல் ஃபத்ஹ்ல 26வது வசனத்திலேயும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன், அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் மீதும் சக்கீனத்தை இறக்கினான். வ அல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா, அவர்களை தக்வா என்ற கலிமாவின் ஊடாக, சொல்லின் ஊடாக உறுதிப்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் உள்ளத்துக்கு இஸ்திகாமத்தை கொண்டு வருவதற்கு இந்த சக்கீனத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது விளங்குது. இது எல்லாத்துல என்ன விளங்குது? சக்கீனத் என்ற மன அமைதி, மன ஆறுதல், உறுதியாக நிற்கக்கூடிய தன்மை, பதட்டம் இல்லாத நிலை, அல்லாஹ்வின் மீது இஸ்திகாமத்தாக நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை தான் சக்கீனத் என்ற வார்த்தையிலிருந்து அல்லாஹ் விளங்கப்படுத்தி இருப்பதை இந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில செய்திகள் இந்த சக்கீனத் சம்பந்தமாக நமக்கு விளங்கப்படுத்துறாங்க. பல இடங்கள்ல சொல்றாங்க. உதாரணத்துக்கு தொட்டு காட்டுவதற்காக 1-2 சம்பவங்களை எடுத்து சொல்றேன். என்ன நடக்குதுன்னு சொன்னா, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கரா ரஜுலுல் கஹ்ஃப, ஒரு மனிதர் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தை ஓதிக்கொண்டிருந்தார். வஃபித் தாரி தாபத்து, அவருடைய வீட்டிலே ஒரு பிராணி இருந்தது, ஒரு குதிரை இருந்திருக்கிறது. ஃபஜஅலத் தன்ஃபிரு, இந்த இவர் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் அவருடைய குதிரை
மிரண்டோட ஆரம்பித்திருக்கிறது, அது ஒரு மிரண்டு கொண்டு இருந்திருக்குது. இது என்ன குர்ஆன் ஓதும் போது இது மிரண்டு கொண்டு இருக்குது என்று சொல்லி அவர் அமைதி அடைகிறார். பிறகு அந்த ஓதுவதை நிறுத்திவிட்டார். அந்த நேரத்துல ஃபைதா லபாபத்துன் அவ் சஹாபத்துன் அஷியத்துஹு, அந்த நேரத்தில் அவர் வெளியில வந்து பார்க்கும்போது அவருடைய வீட்டுடைய முகட்டை வானத்தில் முகடுகளாக மேகங்கள் சூழ்ந்து கொண்டு அவருடைய வீட்டை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறார். அப்படி பார்த்த நேரத்துல இவர் இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்லி நினைவுபடுத்துறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இப்ப நான் குர்ஆனை ஓதினேன், என்னுடைய பிராணி கூட மிரண்டுச்சு, திடீரென்று வெளியே வந்து பார்த்தா என்னுடைய வீட்டின் முகட்டிலே ஒரு மேகம் சூழ்ந்திருப்பதை பார்த்தேன், அது என்ன விளக்கம் என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இக்ரா ஃபுலான், ஏ மனிதரை தொடர்ச்சியாக நீங்கள் ஓதுங்கள், அது அல்லாஹ்வின் அமைதி, நஸலத் லில் குர்ஆன், குர்ஆனுக்காக வேண்டி இறங்கிய அல்லாஹ்வின் அமைதி, அவு தனஸ்ஸலத் லில் குர்ஆன், அல்லது குர்ஆனுக்காக இறக்கி அருளப்பட்ட அல்லாஹ்வின் அமைதி என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரில 3614வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப இங்க சக்கீனத்து எப்படி வருதுன்னா, ஒரு மேகத்தின் வடிவத்தில் ஒரு நபித்தோழருடைய வீட்டின் முகட்டின் மேலே நிழலிட்டு கொண்டு அந்த மேகத்தின் வடிவத்திலே அது இருந்ததை இந்த செய்தியிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சக்கீனத்து மன அமைதி என்பது குர்ஆன் திலாவத்தினூடாக கிடைக்கும். அப்ப குர்ஆன் திலாவத்தினூடாக மன ஆறுதல், அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதையும் இந்த செய்தியிலிருந்து பார்க்கிறோம். அப்ப இது ஒரு சக்கீனத்தா இல்லையா? இங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கீனத் என்னன்றதை விளங்கப்படுத்துறாங்க. அதிகமா ஓதுங்க, மன ஆறுதல் உங்களுக்கு கிடைச்சிரும். மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய சக்கீனத்தை அல்லாஹ் இந்த குர்ஆனின் ஊடாக உங்களுக்கு இறக்குவான் என்றது இந்த செய்தியில பார்க்கிறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 5231வது செய்தியாக வருது. அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், யார் ஒருவர் கல்வியை நாடி ஒரு பாதையிலே பயணம் செய்வார்களோ, ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துக்கான ஒரு பாதையை லேசாக்கி கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமஜ்தமா கௌமன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடுகள்ல ஒரு வீட்டில், அதாவது பள்ளிவாசல்கள் ஒரு பள்ளிவாசல்ல, யத்லூன கிதாப் அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவாங்களோ, வயததாரசூனஹு, யார் அந்த வேதத்தை கற்றுக்கொள்வார்களோ, பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே யார் வேதத்தை கற்றுக்கொள்வார்களோ, இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்கள் மீது அல்லாஹ் தன்னுடைய அமைதியை, சக்கீனத்தை இறக்காமல் இருக்க மாட்டான். வா அசியத்துஹுமுர் ரஹ்மா, சக்கீனத்தண்டா எப்படி சக்கீனத் வந்து சேரும் என்றால், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். வா அஃவத்துஹுமுல் மலாயிகா, வானவர்கள் அவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள், சூழ்ந்து கொள்வார்கள் என்று இந்த செய்தியில நாங்க பார்க்கிறோம். அப்ப சக்கீனத் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுவதனூடாக, அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதன் ஊடாக, வேதத்தில் உள்ள சட்டதிட்டங்கள் என்ன, வேதத்தில் உள்ள வரலாறு என்ன, வேதத்தில் அல்லாஹ் நமக்கு இறையச்சம் என்று எதை சொல்லி தருகிறான், வேதத்தில் அல்லாஹ் ஏகத்துவம் என்று எதை சொல்லி தருகிறான் என்று ஒவ்வொன்றாக தனித்தனியாக பிரிச்சு படிச்சு கொண்டிருக்கிறே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வயததாரசூனஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே வேதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் யார் ஒரு பள்ளிவாசல் ஒன்று கூடுவாங்களோ அல்லாஹ்வுடைய அமைதி கிடைக்கும், மாணவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அப்ப சக்கீனத் என்னன்னு விளங்குதா? அல்லாஹ் தன்னிடமிருந்து தரக்கூடிய ஒரு மன ஆறுதல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கருணை, உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்கு அல்லாஹ் இறக்கக்கூடிய ஒரு நிலை, இதுதான் சக்கீனத்தா இருக்குது. அது அல்லாஹ்வுடைய வேதத்தின் ஊடாக நமக்கு கிடைக்குது, பள்ளிவாசல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறதனூடாக கிடைக்குது, இன்னும் பல வழிகள்ல இந்த சக்கீனத் கிடைப்பதாக ஹதீஸுகள்ல இடம்பெறுகிறது. இதுதான் சக்கீனத் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக, இந்த மன அமைதியை அடைவதற்காக முயற்சி செய்து கொள்ள வேண்டும். இந்த சக்கீனத் என்றால் தெள்ளத் தெளிவாக அல்லாஹ்விடமிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு ஆறுதல் என்பதை இதன் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம்.